சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஹலோ அத்தை. மலர், அர்ஜுன் இப்ப எப்படிமா இருக்கான்? அர்ஜுன் கண்ணு முடிச்சிட்டானா? ஏதாவது பேசினானா உன்கிட்ட? டாக்டர் ஏதாவது சொன்னாராமா? அத்தை, அர்ஜுன் நல்லா தான் இருக்காரு. டாக்டர் அர்ஜுன் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அப்புறம் இவ்ளோ நேரம் அர்ஜுன் என்கிட்ட தான் பேசிட்டு இருந்தாரு. இப்பதான் தூங்குனாரு. என்ன என்னம்மா சொல்ற? அர்ஜுன் உன்கிட்ட பேசுனானா? ஐயோ கடவுளே. அத்தை, இதுக்கப்புறம் அர்ஜுனை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. சீக்கிரமே அவரு பழையபடி குணமாயிடுவாரு. நீ சொன்ன இந்த வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறமா தான் எனக்கு நிம்மதியாவே இருக்கு. நானும் இந்நேரம் அங்க இருந்திருந்தா என் பொண்ணு கிட்ட பேசி இருந்திருப்பேன்ல. இதுக்குதான் நான் வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொன்னேன். நீங்க யாரும் கேட்கவே மாட்டேங்கிறீங்க. அத்தை, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. நீங்க காலையிலேயே வந்து அர்ஜுன் கிட்ட எவ்வளவு நேரம் வேணும்னாலும் பேசுங்க, சரியா? அதுக்கு முன்னாடி நீங்க டேப்லெட் போட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க. அதேதாம்மா நானும் இவ்வளவு நேரம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். என் பேச்ச கேட்கவே மாட்டேங்கிறா. வள்ளி, அதான் அர்ஜுன் நல்லா இருக்கான்னு மலர் சொல்லிட்டால, வந்து சாப்பிட்டுட்டு டேப்லெட்டா போடுமா. நீ இப்படி இருந்து உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அர்ஜுன் வந்து எங்களை தானே கேள்வி கேட்பான். சொன்னா கேளு வள்ளி, வா. ஏங்க, மாத்திரை எல்லாம் அப்புறம் கூட போட்டுக்கலாம். ப்ளீஸ் என் கூட வாங்க. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போய் என் பையனை பாத்துட்டு வந்துடலாம். ஒரு 2 வாரத்தை நான் அவங்கிட்ட பேசிட்டு வந்துடுறேங்க. வள்ளி, குழந்தை மாதிரி அடம்பிடிக்காதம்மா. அர்ஜுன் தூங்கிட்டு இருக்கான்னு சொல்றால, அப்படி இருக்கும்போது அவன் எப்படி பேசுவான்? அவன் நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும். காலையில சீக்கிரமா போய் நாம அர்ஜுனை பார்க்கலாம். இல்ல அத்தை, அர்ஜுனை பார்க்கணுங்கிற உங்களோட தவிப்பு எனக்கும் புரியுது. அர்ஜுனுமே கண் முழிச்சு பேசும்போது உங்களை பத்தி தான் கேட்டாரு. என்ன பத்தி கேட்டானா? நீங்க நாளைக்கு வருவீங்கன்னு சொல்லிதான் அவரை தூங்க வச்சிருக்கேன். அதே மாதிரி நீங்களும் சாப்பிட்டு டேப்லெட் போட்டு நைட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க. காலையில கண்டிப்பா வந்து அர்ஜுனை பாத்துக்கோங்க. அது வரைக்கும் அர்ஜுனை நானே பாத்துக்கிறேன். நான் அர்ஜுன் கூட இருக்கும்போது நீங்க அவரை பத்தி கவலைப்படாதீங்க. நான் நல்லா பாத்துக்கிறேன் அத்தை. சரி சரி மலர், நான் காலையிலேயே வரேன். இப்ப வேணா ஆனந்த அனுப்பி வைக்கட்டுமா? நீ எங்க தனியா இருக்கியே, கஷ்டமா இருக்கும் இல்லையா? ஏதாவது ஒரு உதவின்னா ஆளு வேணும் இல்லையா?
அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அத்தை. நைட்டு அர்ஜுன் கூட ஒரு ஆள் தான் இருக்கணும்னு சொல்லிருக்காங்க. ஐயோ, யாராவது வந்தாலும் வெளியே தான் இருக்கணும். ஒரு நைட்டு தானே, நான் பாத்துக்கிறேன் அத்தை.